இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பைச்சாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பைச்சாம் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரௌசரில் போயிட்டு பைச்சாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜெட் பிரைன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பைச்சாம் வந்து ஐடி இந்த இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டவுன்லோடு இங்கே உள்ளதை கொடுக்கலாம், இல்லை இங்கே உள்ளதை கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி பைத்தான் ஐடி நீட், ஸோ இந்த மாதிரி வருது. EXE டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இது ஃப்ரீ ஃபார் அவர் ப்ளஸ் 1 month ஆஃப் PRO இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு EXE ஃபைல் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு பைச்சாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டவுன்லோட் ஆன பிறகு என்ன பண்ணோம்னா இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை டபுள் கிளிக் பண்ணோன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அது ஸோ இதில் செக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தோம்னா இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் பைச்சாம்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா ஸோ இந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுது. இந்த இடத்துல கஸ்டமைஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து தீம் வந்து கேட்கும். டார்க்னா டார்க்கில் இருக்கும், லைட்னா லைட்டில் இருக்கும். இந்த இது லாங்குவேஜஸ் வந்து என்னன்னு கேட்கும். இங்கிலீஷ். நம்ம வந்து ஐடி ஃபாண்ட் வந்து நம்ம என்ன இது 13 இருக்கும், நம்ம அது 12 கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அது ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட். இப்போ கஸ்டமைஸில் வந்து நீங்கள் வந்து 12 இல்லை 14 கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ப்ராஜெக்டில் வந்து என்னென்னா நியூ ப்ராஜெக்ட் கேட்குது. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் நியூ ப்ராஜெக்ட். இது பைத்தான் வேர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பைத்தான் வேர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதோட இந்த இடத்துல இந்த ஃபோல்டரில் தான் பைத்தான் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து இந்த இருக்குது ப்ராஜெக்ட் 2. ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பைத்தான் ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் என்ன இடத்துல லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ கிரியேட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா மெனு வரும். இப்போ அது வியூவில் போயிட்டு நம்ம என்ன இந்த இது இல்லைனா வராது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா வியூ போயிட்டு அப்பியரன்ஸில் மெயின் மெனுன்னு சொல்லிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக மெயின் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இதான் ப்ராஜெக்ட் 2 நம்ம கிளிக் பண்ணது. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்தோம்னா பைத்தான் ஃபைல் கேட்குது. இப்போ பைத்தான் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெமோ 1 ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறோம். பைத்தான் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இதை கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் சும்மா ஹலோ வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு ரன் டெமோ 1 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும்.
இந்த ஆன்சர் வந்துருச்சு. பிரிண்ட் ஹலோ வேர்ட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுதான் ஒரு எப்படி பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, எதுவும் ஃபீட்பேக், உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்ததுனாலும், வேறு எதுவும் இன்ஸ்டால் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கணும் அப்படின்னாலும், எதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில்